சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுல தர்ஷினி. போன்ல பேசுவோம், அப்பா எல்லாம் பண்ணுவோம். நீ எதுக்கு போன்ல வயர்ல பேசுற? பொம்பளை பிள்ளை போய் இன்னைக்கு பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிடுச்சு. நீ எதுக்கு அடுத்த போயிட்ட போய் பேசுற? நான் எதுவும் தப்பெல்லாம் பேசல. சரி, தப்பா பேசாம இரு. அது ரெண்டாச்சும் பொம்பளை பிள்ளை இருக்கும் போது நீ பேசுற. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். சும்மா டைம் பேசினேன். ஏன் டைம் போற பொண்டாட்டி இருக்கு, அதை பத்தி பேசணும் தானே. லவ் பண்ணதானே கல்யாணம். இப்ப இதெல்லாம் விஷயம் என்னல தர்ஷினி பண்ணுவோம்? சாவும்ல என்ன தர்ஷினி பண்ணுவோமா? அது அவளே பேசுது, கேஸுக்கு பதில் சொல்ல முடியல, அவளே கட்டிங்க. அது கிளம்பிட்டு இருக்குல்ல தர்ஷினி, அகர்ணா தூக்கிட்டு. குடும்பத்தையும் மொத்த குடும்பத்தையும் நான் அர்த்தமாக்குறேன்னா நீ நல்லா போயிட்டு இருக்க குடும்பத்துல எவ்வளவு ஒரு வந்து தேவையில்லாம அது அந்த அந்த பிள்ளைக்கு போன் பண்ணி சண்டை போட்டுருச்சுல, அவங்க அம்மா எனக்கு அடிச்சிட்டு இருக்காங்களா? ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. அவன் நம்பரை கொடுக்க நானே குடிச்சு சொல்றாங்க. அவங்க அம்மா எனக்கு இப்ப அடிச்சிட்டு இருக்காங்களா தொடர்ந்து? நீ யாருக்கும் என் பொண்ணோட பேசணும்? ஆமா, நீ எதுக்கு எல்லா பொண்டாட்டியும் பேசுற? அவன் பொண்டாட்டி இருக்கால, பொண்டாட்டிட்ட பேசுவாங்க. உனக்கு என்ன கொடுத்து போன? உனக்கு வேலையை உனக்கு கொடுத்து கொண்டுறாங்க. வேலைக்கு போறதுலாம் டைம் பத்தலன்ற, தங்கச்சிட்ட பேசியே நேரம் பண்ற. ஏதாச்சும் பண்ணல. நீ சொல்றது இதுல தப்பு நான் சொல்றேன் கீச்சி, நான் இதுல தப்பே நான் சொல்லவே மாட்டேன். அவர் ரூல்ஸ் மாதிரி பேச வச்சு இந்த தப்புலாம் யார்ட்டு இது பண்ண? நீ எதுக்கு ஆம்பளை பெண்ணை பேசினா நீ விட்டுருக்கியா? சரி, இப்ப நான் பேசிட்டேன். இப்ப நான் ஓப்பனா பேச வேணான்னு. எனக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்குல. சத்தியா மரியாதை செருப்பு பிஞ்சிரும். எனக்கு அறியவே இருக்கா இல்லையா? நீ பிள்ளைக்கு அப்பா சின்ன பிள்ளை மாதிரி நீ பேசாத. தர்ஷினி இல்ல தர்ஷினி, உடைச்சிடுவேன். பேசுற ரூஸ் மாதிரி எப்படி சொல்றது? நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்பா எதுக்கு அப்புறம் இருக்குப்பா அந்த பிள்ளை பேருக்கு சொல்லிட்டு இருக்க நீ. அதே போதுல அப்புறம் என்ன ஈஸி தானே, வீடு சும்மா இருப்போம். நீ யாவது கட்டிட்டு இருக்காம அவரே மட்டும் பேசுறேன், யார்த்தையுமே பேச அவட போயிடு. அது என்னன்னா, நானும் அதுவும் கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அங்க வந்து நான் பொட்டு வச்சு விட்டேன். நீ போன அங்கிட்டு சொல்ல கேட்டா பீசாப்ல பார்த்தோம்ன்ற, கேட்டா எல்லாத்தையும் பார்த்தோம்ன்ற, அடுத்த கோயிலுக்கு போனோம்ன்ற. அவன் முன்னாடி நீ கோயில் கூட்டு போக மாட்டா, அதே ஊர் சுத்தி ஊர் காலி அது கூட்டு போன எதுக்கு நீ அடுத்த பேர்ல நீ கூட்டு போற? இல்ல தர்ஷினி, ஏதோ பண்ணிட்டேன்ல. சொல்லல தர்ஷினி, நான் 2 பேரையும் பாத்துக்கிறேன். நீ கீர்த்தி சேர்த்துல இப்படித்தான் தர்ஷினி ஒரு பிள்ளைய லவ் பண்ணி சரி, அதாவது ஒரு இந்த வயசு சரி கல்யாணம் பண்ணா சரி, இப்ப பிள்ளை பிறந்துருச்சு, 4 பேர் இருக்கீங்க, சந்தோஷம். அதை விட்டுட்டு லூஸ் மாதிரி இது பொண்ணு கூட நீ பேசாத, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏதாச்சும் பண்ணு தர்ஷினி. இப்ப நான் கீர்த்திட்டே அடிச்சு பேசுறேன். கீர்த்தி இதே இது அண்ணே மனா நீங்க ஏத்துப்பீங்க, நான் சத்தியமா ஏத்துக்க மாட்டேன். வீட்டுக்காரங்க சோத்துல சொத்து வச்சு கொண்டு நான் செவனேந்தாடா போய்க்கிருந்தேன். 2 பேரையும் பாத்துக்கிறேன்ல. 2 பேரையும் ஒட்டுற ஒரு ஆள் ஒட்டையும் உனக்கு இது பண்ண முடியல. 2 பேர்த்தையும் ஒட்டுறா, ஒரு 2 பேர்த்தையும் செருப்பு பிஞ்சிடும் உனக்கு. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. ஏதாச்சும் அது ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அது 2 பேர்த்தையும் பாத்துக்கா நீ விட்டுருவியாடா? இல்ல கேக்குறேன், பொதுவால வந்து சொன்னேன். நான் கூட பிறந்தவன்னு சொல்லிதான், நீ கூட பிறந்திருக்கன்னு சொல்லிதான் உனக்கு போன் அடிச்சு சொல்றேன். கூட பிறந்த தங்கச்சுன்னா பேசுறதையும் பேசலாம். கூட பிறந்தவங்க எல்லாத்துக்கும் இது பண்ண முடியாது. எல்லாருக்கும் பண்ணனா, எனக்கு மட்டும் பண்ணல. இன்னொரு பிள்ளையும் பிடிச்சிருக்குப்பா, 2 பேரும் ஒரே வீட்டுல கொடுங்க நான் சொல்ல முடியாது. நான் இப்ப கூட அதுக்கு அவளே விட்டு கொடுக்காம பேசினேன். நானே அப்படி பண்ண மாட்டியா? அது தங்கச்சி மாதிரி நினைச்சு பேசினியான்னு. அப்ப நீ இப்ப என்கிட்ட உனக்கு யார்கிட்ட பேசினா அப்ப நீ என்னென்ன பேசிருப்ப? நீ நான் அந்த பிள்ளைய முத்தம் கொடுத்துருந்தோம்ல, அந்த போட்டோ பாத்துருச்சுல, அதுனால சண்டை போதுமா? உண்மையை சொல்லுது என்ன மேட்ரு? அதுக்குனால கிருஷ்ணி அதுக்குனால அது போறேங்குது, போதுமால? கொடுத்துருந்தியா? என்ன இப்பெல்லாம் பேசுற? அது அவங்க அண்ணனுக்கு அடுத்து அனுப்பிச்சு விட்டுருச்சு. அவங்க அண்ணன் என் பிள்ளைய அனுப்பிச்சு விடுப்பான்ட்டாரு. சரி, நீ எனக்கு அனுப்பிச்சிடு வாட்ஸ்அப்ல. என்ன தர்ஷினி கூட பிறந்தவனா என்னல உனக்கு? நான் சொல்லலடா, அந்த மெசேஜ் பண்ணதான் சொல்றா. மிஸ்ஸஸ் எல்லாம் பண்ணல தர்ஷினி, அது போன்ல எடுத்திருந்தத எனக்கு அனுப்பிச்சு விட்டுருச்சு. இப்ப அதை பாத்துட்டா. அடிக்கிறேன். அடி.
ஏன்? ஸ்பீக்கரை கட் பண்ணிக்கண்ணா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க தர்ஷினி. என்ன பேசுறீங்க அதுல? நீங்க தங்கச்சி தர்ஷினி, நீங்க தங்கச்சி. நான் எந்தத்த உங்ககிட்ட சொல்றது? தங்கச்சி நீங்க ஆனா அப்படி தப்பாலாம் தப்பா பேசலையா? இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கல விஜயபட்சம் தெரியாதா? இத்தனை வருஷம் தெரிஞ்சதுனாலதான் நான் போனை எடுக்காமலே இருந்தேன். போட்டோவே பாத்துட்டு தான் இப்ப நம்புறேன். சரியா? நான் என்ன கேக்குறேன், எடிட் பண்ணி உனக்கு வீடியோ போட்டதான் நேரம் இருக்கல. ஒரு பிள்ளைகிட்ட பேசினா தர்ஷினி, எனக்கு எடிட் பண்றது எப்படின்னு தெரியும், நேர்ல இருக்கிறது எப்படின்னு எனக்கும் தெரியும். சரியா? உங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா எனக்கும் இல்லாம போயிருமா? எனக்கு அறிவு இல்லையா? அவன் அப்படி யார்ட்டையே பேச மாட்டியாத? மொத்தமா கெடுத்துட்டல. நீ நடிகண்டா நடிகண்டா. ஐயோ, நான் அழுதுறேன். கீர்த்தி, நீ இது பண்ண, சும்மா நீ இது பண்ற, பிளான் பண்றோன்னு. ஹலோ, அழுதுட்டா, போய் பாடுறேன் என்னன்னு. போனா பெரிய பிரச்சனையா தான் தர்ஷினி ஆகும். அவங்க அம்மா தடுத்து பேசவா? உங்க அம்மாக்கெல்லாம் அடிக்காதல, வேணாம்ல. நான் செத்துறேன்ல தர்ஷினி, சொல்லவா? நான் செத்துறேன். வேணாம். நீ பாத்துக்கிட்டு எவ்வளவு பண்ணிட்டு இருக்க, அழுது பாவமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு போ, ஃபர்ஸ்ட் வீட்டுல போய் நேரம் சமாதானப்படுத்து. நான் எல்லாத்துக்கும் காரணம், நான் அது உன் ஃப்ரெண்டுனால சொல்லியிருக்கேன். ஏன் ஃப்ரெண்டா? நீ என்ன ஆக்கிட்டு இருக்க? எனக்கு அப்படியே கல்யாணம் பண்ணும்போது நான் கீர்த்தி இது பண்ணேன்னு சொல்லி நீ வீட்டுக்குள்ள பண்ணி கலை பேச போதனா என்ன முடியல. இதே இது ஏதாவது கொளுத்து போட்டு போயிடாத. அந்தப்பா வந்து என் தெருல வந்துடாம. அதனாலதான் உன் மேல கோவப்படுது. எனக்கே அந்த நம்பர் கொடு, நீ நான் பேசிக்கிறேன். நல்லா இருக்க குடும்பத்துக்கு எடுக்கிறதுமே கிளம்பி வந்துடுவீங்களா? நீ எப்படியாச்சும் நான் கல்யாணம் பண்ணி வைல தர்ஷினி. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே எனக்கு சத்தியமான மரியாதை இல்ல. நான் கெட்டாவது பேசாதல, நான் என்ன நல்லா கேட்டு விட்டுறேன் சொல்லிட்டேன். வீட்டுல யாரும் இல்ல, அதனால நீ தப்பிச்சுட்ட. அம்மாச்சிட்ட கொடுத்தா அவ்வளவுதான். தர்ஷினி ஏதாச்சும் பண்ணல, அப்பாவை கூட லைன்ல விடல, பேசுவோம். அப்பா லைன்ல கூட வச்சு இன்னைக்கு எல்லாம் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையாக்கிட்டு இருக்காச்சு. அப்பாவை லைன்ல போடணும். அப்பா கடிச்சிட்டாடி. கடிச்சிருச்சுன்னா நம்பர் சொல்றேன், நம்பரே சொல்லிடுவோம். ஹலோ, அது எங்க அப்பா கால் பண்ணிட்டு இருக்காரு. உங்க அப்பா கால் பண்ணா நம்பர் கொடுன்னு சொல்லுவாங்க. நம்பர் கொடுன்னு சொல்லும் போது ஓ நம்பரே கொடுத்துறேன். ஓ நம்பர் கொடுக்க வேண்டாம், என் நம்பரே கொடுப்பேன். எங்க அப்பா நம்பரே கொடுத்துருங்க. உங்க அப்பா நம்பரே கொடுப்பேன். உங்க அப்பா நம்பர் கொடுத்தா தர்ஷினி தெரிஞ்சிடும். சந்தோஷ் நம்பர் கொடுப்போம். ஹலோ, இன்ஸ்டாகிராம்ல பேசிருக்கியான் போல. இல்லாம அந்த மெசேஜ் போட்டு போல கேட்டுல ஒரே அழுது போன் பண்ணி எனக்கு இதெல்லாம் என்ன பாத்துட்டு என்ன பேச வேண்டாம், நீங்களே பேசுங்க. சொல்றாரு எங்க அப்பா. மாதிரி எனக்கு அழுது இப்பதான் நான் வந்து நானும் போய் நினைச்சுதான் பேசிட்டு இருந்தேன். உண்மையாதான்ப்பா சொல்லி அதுக்கு அந்த உங்க அண்ணன் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இவன் நீங்க ஏதாவது ஒரே ஒரு கோயில்ல பாத்தேன், டீ கடையில பாத்தேன்னு சும்மா போய் போயா பேசி. இல்லப்பா, அது தர்ஷினி ஃப்ரெண்டு தான்ப்பா, தர்ஷினியோட ஃப்ரெண்டு. விஜய் நீ தேலா என்னெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காத, தேலாம கீர்த்தி போயிட்டீங்க. ஏது உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிதால பேசுச்சு. என் ஃப்ரெண்ட் எப்படி உன்கிட்ட வந்து பேசு? எந்த ஃப்ரெண்ட் அது? உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிதால தர்ஷினி பேசுச்சு. சரி, யார் பேர் என்ன சொல்லு. சரி, என் ஃப்ரெண்டு தானே, போட்டோ அனுப்பிச்சு பாக்குறேன். நான் யாரு? திவ்யால பேரு. சத்தியம் பண்றாங்க. இல்லப்பா, சண்டே ஆயிடுச்சுப்பா வீட்டுல. இப்ப அவங்க அம்மா வேற இப்ப கால் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அவங்க அம்மா வேற கால் பண்ணிட்டு இருக்காங்க.
உங்க மையம் அமைதியா பேசுறதே தெரியல. ஏதோ ஒரு ஊழல பாத்திருக்கேன். அந்த பிள்ளை அழுகுது, இல்லாட்டி நான் உங்களுக்கு அடிப்பேன். நான் பொய்யா இருந்தா பா அப்படிதான். அவங்க அம்மா கால் பண்ணி என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க அம்மா என்ன, அவங்க அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா, அவங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்றாங்க. பாத்தாடி என்னப்பா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களாப்பா? ஆனா முதல்ல கீழே பத்து பிறந்துச்சு. அப்பா கண்டுபிடிச்சால, உனக்கு கண்டுபிடிக்க தெரியல. குண்டமா குண்டமா ஆமாப்பா ஆமாப்பா, அந்த கூப்பிட்டுக்கிறேன். வரேன்பா. சரி, என்ன அந்த பிள்ளையோட அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்ன? ஏல தர்ஷினி, தர்ஷினி தர்ஷினி போய் பேசுறேன். அவங்க 2 பேரும் அவங்க 2 பேர் பேசுறாங்க, நான் பேசுறத கவனிக்கவே மாட்டாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு ஸ்டேஜ்ல சிரிக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாமதான் அழுகிற மாதிரி நடிச்சிட்டேன். ஆனா என் தங்கச்சி திட்டதெல்லாம் திட்டிட்டு லாஸ்ட்ல யூடியூப் காட்டி எங்க அப்பா கண்டுபிடிச்சானியும் உடனே நான் சும்மாதான் பேசுனேன், எதுவும் தெரியாதுன்னுட்டா. அப்படியே பல்ட் அடிச்சுட்டா. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்க தங்கச்சிக்கு இப்பெல்லாம் பிராங்க் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்லயும் சொல்லுங்க. இல்லாட்டி இனிமேல் பிராங்க் பண்ணுங்க, ஓகேவா? ஆனா எங்க அப்பா கூட நம்பிட்டாரா, அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. என் தங்கச்சி நீ பண்ணாலும் பண்ணிருப்பா, இத்தனை போட்டாதான் எடுத்து வச்சிருக்க தெரியலன்றா. எனக்கு அடுத்து எனக்கு வரும் போனு, உனெல்லாம் நம்பரேன் பாருக்கிட்டு எப்படி. இனிமே உனக்கு உண்மை நம்பினாலும் நம்ப மாட்டாங்க அடுத்து. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பாப்போம். அடுத்த வீடியோல பாக்கும் வரை பாய்.